வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரத்தில் உள்ள முதல் 11 வசனங்கள் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம போன முறை பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரத்தில் மொத்தமே 8 வசனம் அதை பார்த்தோம். அதாவது எப்படி இந்த கலச நியாய தீர்ப்புக்கு ஒரு முன்னோட்டமாக அந்த அதிகாரம் இருக்குதுங்கிற பார்த்தோம். இப்போ இன்னைக்கு என்னென்னா முதல் 5 கலச நியாய தீர்ப்பை மட்டும் பார்க்க போகிறோம். அதற்கு பின்பாக 6வது ஒரு செய்தி, 7வது ஒரு செய்தி பார்ப்போம். இந்த 7 கலச நியாய தீர்ப்பை குறித்து பார்க்க போகிறோம். அதில் முதலாவது 5 கலச நியாய தீர்ப்பு, த பவுல்ஸ் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடியதா. சரியா? வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரத்தில் முதல் 11 வசனங்கள். நோட்ஸ் உங்களுக்கு எல்லோரும் கொடுத்துருக்குறேன். நீங்கள் நோட்ஸு பார்த்துக்கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் லேட்டாக பார்க்குறவங்களா இருந்தால் நீங்களும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்களும் இதை சேர்ந்து எங்களோடு இந்த பைபிளை வாசிங்க, வசனங்களை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய விசுவாசமும் உங்களுடைய நம்பிக்கையும் தேவனுடைய வார்த்தையின் பேரில் இருக்கணுமே ஒழிய எந்த மனுஷன் பேர்லையும் இருக்கக்கூடாது. அதனால தான் நாங்கள் உங்களுக்கு இந்த நோட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், என் வார்த்தையும் நம்ப வேணாம், நீங்கள் வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து கற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சரியா? வெளிப்படுத்தின விசேஷம் 1வது வசனத்திலிருந்து 16வது அதிகாரத்தில். அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தம், அந்த 7 தூதருடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண்ணுண்டாயிற்று. 2ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். உடனே அது செத்தவனுடைய இரத்தம் போலாயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் இரத்தமாயின. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரே, இப்படி நியாயம் தீர்க்க நீதியுள்ளவராய் இருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர். அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன். 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடிந்து கொண்டு தங்கள் வருத்தங்களானாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூசித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. அதாவது இந்த 5 கலச நியாய தீர்ப்பு என்று சொல்லும் விதமாக 5 தேவதூதர்கள் கலச நியாய தீர்ப்பை கொடுக்கக்கூடிய காரியத்தை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாதர் பிரான்சிஸ் சாம்சன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நார்மண்டி யுத்தத்தில் 1944 நடக்கும்போது அங்கே நடக்கக்கூடிய ஒரு காரியம் பார்க்குறோம். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு எதிரிகளுடைய ஒரு பகுதியில் போய் அங்கே மாட்டிக்கிறாரு. அப்போ அவங்க அவரை கொலை செய்யணும், அவரை கொன்று போட்டுறணும். ஏன்னா அந்த காலத்தில் அவங்க இந்த காலகட்டத்தில் அந்த பிரிசனர்ஸ் ஆஃப் வார்ன்னு சொல்லி போர் கைதிகளை நல்லபடியாக நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அவரை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ அவரை கொலை செய்ய போகிறாங்க அப்படின்னோடனே இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா இவர் ஆர்மியில் உள்ள சாப்ளின். உடனே என்ன பண்ணுறாரு, நான் முழங்கால் படியிட்டு நான் ஜெபிக்கணும்னு கேட்குறாரு. அதாவது இப்போ அவர் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அவரை வாழ்வா சாவா என்று மாற்றக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, அவர் நான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதாவது அவருக்கு அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது.
ஆனால் நமக்கு இப்போ கர்த்தர் முன்னாடி எச்சரிக்கை கொடுக்குறார். ஒருவேளை உங்களுக்கு அவர் கிடைச்ச மாதிரி ஒரு எச்சரிக்கையும் ஒரு டைமும் கிடைக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கே நமக்கு கர்த்தர் இந்த காரியத்தை நம்ம கொடுக்குறாரு. அதாவது வேத வசனத்தை நம்ம பிரசங்கம் பண்ணும்போது ஒரு சில பகுதியை பிரசங்கம் பண்ணும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலரை அப்படி விசுவாசத்தில் கட்டக்கூடியதா, ஒரு சிலரை உற்சாகப்படுத்தக்கூடியதா, இல்லை வார்த்தையின்படி போகும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காரியம் இருக்கும். ஆனால் இந்த 16வது அதிகாரம் பிரசங்கம் பண்ணுறதுக்கும் சரி, வாசிக்கிறதுக்கும் சரி, கொஞ்சம் டர் விடக்கூடிய பகுதி. இது உண்மையிலே எல்லாருக்கும் ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நீங்கள் இந்த 11 வசனத்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தோணும், என்ன மாதிரியான ஒரு காரியம் நடைபெற போகுது. ஐயோ ஆண்டவரே, எங்கள் இருதயம் அப்படியே திகில் அடையுதே, அதை அப்படியே பிடுங்கி போட்ட மாதிரி இருக்கே, இவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான காரியம் பூமியில் நடக்க போகுதே, இது எங்களால் கிரகிக்க முடியல, எங்களால் இதை புரிந்து கொள்ள முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ எதுக்கு நம்ம இந்த காரியத்தை பிரசங்கம் பண்ணணும்? இவ்வளோ கொடுமையான காரியம் நடக்க போகுது, அப்போ எதுக்கு நான் உங்களுக்கு இதை பிரசங்கம் பண்ணணும்? அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்கிறார். அதாவது எபேசு சபையில் ஒரு 3 வருஷம் இருந்துட்டு முடிந்த பின்பு அவங்களுடைய தலைவர்கள் எல்லாம், எபேசு சபையுடைய மூப்பரெல்லாம் கூப்பிட்டு மெலித்தா தீவில் வச்சு உட்கார வச்சு சொல்லும்போது, அப்போஸ்தலனுடைய 20வது அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் உங்களுக்கு நான் கொடுக்காம இல்லை. ஐ ஹவ் கிவன் யூ த ஹோல் கவுன்சில் ஆஃப் காட். தேவனுடைய ஆலோசனைகள் எல்லாவற்றையும், தேவனுக்குரிய காரியம் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். எப்படி தேவன் அன்பான தேவன், கிருபையான தேவன், இரக்கமான தேவன், உருக்கமான தேவன், பட்சமான தேவன் என்பது உண்டோ, அதே மாதிரி அவர் நீதி செய்யக்கூடிய தேவன். அதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. அவர் ஒரு பாவத்தை தண்டிக்காமல் விடமாட்டார். அதனால அந்த பகுதியை நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம், அதனால மொத்தத்தையும் சொல்லணும்னு சொல்லக்கூடியதா. அது மாத்திரமல்ல, ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக எதிர்நோக்கி கொண்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இந்த நம்ம இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு அவசரகதியான காலகட்டங்கிறது புரியணும். ஏன்னா நம்மளுடைய கரங்களில் கர்த்தர் கொடுத்துட்டு போயிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான காரியம். அதனால நம்ம இப்போ இருக்கிற காலம், இப்போ திஸ் இஸ் அர்ஜென்ட் மெசேஜ், இதை நம்ம சொல்ல வேண்டிய, எச்சரிக்கை வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ணணும், ஐயா இந்த மாதிரி ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகுது, அதனால நீங்கள் அதற்கு முன்பாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம சொல்லக்கூடியவங்களா. அது மாத்திரமல்ல, நம்ம என்ன, நம்ம மற்றவர்களை ஒரு எழுப்புதலுக்குள்ள கொண்டு வருவதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. 2 கொரிந்தியர் 5:11 சொல்லும்போது என்ன சொல்றாரு, நம்ம அவர்கள் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும்படியாக நாம் நெருக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியதாக. அதனால தான் இந்த 16வது அதிகாரத்தை நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணக்கூடியவனாக இருக்கிறேன். ஏன்னா கர்த்தர் ஒரு நீதியை செலுத்தக்கூடியவர், நீதிபரரா தேவன் அப்படின்னு சொன்னால் அவர் பாவத்தை வெறுக்கக்கூடியவராய் இருக்கணும். அது மாத்திரமல்ல, அவர் என்ன பண்ண முடியாது, அவர் நமக்கு ஒரு பலனை கொடுக்கிறார்னா அப்போ ஒரு பாவத்தை தண்டிக்கக்கூடியவராகவும் இருக்கணும். அப்போ அதனால என்னன்னா, வேத புஸ்தகம் நமக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையை கொடுத்தாலும், இன்னொரு பக்கத்தில் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து மிக தெளிவாக சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரத்தில் 7லிருந்து பார்த்தீங்கன்னா, தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு, எப்படி நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையுள்ள தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகவும், அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும், நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு பகுதி மக்களுக்கு அவர் அக்கினி ஜுவாலையா அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய தூதர்களோடு எரிகிற அக்கினியோடு
அவர்களுக்கு நீதியுள்ள நியாய தீர்ப்பை, ஆக்கினை தீர்ப்பை கொடுக்கறதுக்கு ஒரு பக்கத்துல வர்றாரு. நமக்கு என்ன, அவர் மேல விசுவாசம் உள்ள நமக்கு அவர் என்ன பண்றாரு, அவர் ஆச்சரியப்படத்தக்கவராய், ஏன்னா நம்ம எல்லாரும் அந்த நாள்ல என்ன, அவர் மகிமைப்படத்தக்கவராயும் நாமும் அந்த மகிமையில போக போறோம். அப்போ ஒரு பக்கத்துல ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு. ஆனா அவரை விசுவாசிக்குவதற்கு அவிசுவாசியாதவர்களுக்கு மேல வரக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்று சொல்லக்கூடியதாக. அது மாத்திரமல்ல, பாதாளத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அதிகமாக பிரசங்கம் பண்ணார். அவர் கிருபையாகவே வந்தார். ஆனா கிருபையாக வந்த தேவன் அதிகமாக பாதாளத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடியது. அதனால நியாய தீர்ப்பு என்பது புதிய ஏற்பாட்டில் ஒரு புதிதான ஒரு காரியம் இல்லை. நம்ம இப்போ மத்தேயுவிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, த்ரூ அவுட் த நியூ டெஸ்ட்மென்ட் முழுவதும், புதிய ஏற்பாடு முழுவதும் நம்ம என்ன பார்க்கிறோம், இந்த நியாய தீர்ப்பு ஊடுருவி போகக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனால நம்ம இந்த 16வது அதிகாரத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கும் இதை நம்ம வாசிப்பதற்கும் காரணம் என்ன, இது அவசியமான ஒன்று. சரியா? சரி, இப்போ ஒரு செட்டிங் என்ன, பேக்ரவுண்ட் செட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம், அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தம். இங்க எங்க இருந்து வருது? தேவாலயத்திலிருந்து வரக்கூடியது. அந்த 7 தூதருடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். ஏன்னா இது ஒரு தேவதூதன்ட்ட இருந்தோ இல்லை பரிசுத்தவான்கிட்ட இருந்தோ வரல. எங்க இருந்து வருது? தேவனுடைய பிரசன்னம் நிரம்பிய, அது புகையாக முழுவதுமாய் நிரம்பிய அங்கிருந்து வரக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இது என்னன்னா, நீங்க பார்க்கும்போது கிரேக்க மொழியில மெகாலே என்று சொல்லக்கூடிய ஒரு பதம். இது என்ன இல்லை, 11 முறை இந்த இதில் மட்டும் வரக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ என்னன்னா, இங்க அந்த மாதிரியான ஒரு சத்தம் எங்க தேவனுடைய ஆலயம் எங்க பரலோகத்திலிருந்து வரக்கூடியதாக. ஏன்னா 15வது அதிகாரம் 8வது வருஷத்துல பார்க்கிறோம், அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாததாய் இருந்தது. நம்ம இது போன வாரம் நம்ம தெளிவா பார்த்தோம். அதாவது இங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம 20 முறை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியமா பார்க்கிறோம். அது மாத்திரமில்ல, இங்க என்ன, தேவாலயம் முழுவதும் மகிமையினாலும் அதுல உண்டான புகையினாலும் மூடிக்கொண்டதாய் இருந்தது. இப்போ தேவாலயம் என்பது என்ன, எல்லாரும் போய் கர்த்தருக்கு இரக்கத்தையும் கர்த்தருடைய கிருபையும் வேண்டி கர்த்தரோடு ஒப்புரவாகக்கூடிய அந்த ஒரு தேவாலயம் இப்ப இனி அப்படி இல்லை. அது என்னவாய் இருக்க போகுது? அது இனிமேல் என்ன, நியாய தீர்ப்பை கொடுக்கக்கூடியதாய் இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதே தான் ஏசாயா 66வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தையும் பார்க்கிறோம். ஏன்னா அந்த சத்தம் எப்படி உண்டாகுது, அந்த தேவாலயத்திலிருந்து உண்டாகுது. அது தேவனுடைய சத்தமாய் இருக்கிறது. அவர் என்ன, தம்முடைய எதிரிகளுக்கு முழுவதுமாய் பலனை செலுத்தி தீர வருகிறார் என்று சொல்லக்கூடியதாக. ஆனா இங்க என்ன பார்க்கணும்னா, இதற்கு முன்பாக கர்த்தர் என்ன செய்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். அவர் தன்னுடைய அன்பை விளங்க பண்ணினார். எப்படி விளங்க பண்ணினார்? தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை கல்வாரி சிலுவைக்கு அனுப்பி அவர் சாக ஒப்பு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவர் சொன்னது போலே அவர் என்ன, 3ஆம் நாள் உயிர்த்தலை பண்ணினார். அது மாத்திரமல்ல, அவர் திரும்ப திரும்ப தீர்க்கதரிசிகளையும் ஊழியக்காரர்களையும் எல்லா காலகட்டத்திலும் நீங்க பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு முடிவு வரைக்கும் ஆளுங்களை அனுப்பிச்சு அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அவர்கள் மூலமாய் வேண்டினாரு, அவங்கள எச்சரித்தாரு. அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும்னு சொல்லுவதற்கு அப்பப்ப சில நியாய தீர்ப்புகளை கொடுத்து, எப்பா இதை விட கொடிதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்தாரு. அது மாத்திரமல்ல, அவர் என்ன, சுவிசேஷத்தை கொடுத்து என்ன, இந்த சுவிசேஷத்தின் மூலமா எல்லா பாசைக்காரரும் எல்லா கோத்திரத்தாரும் எல்லா மக்களும் வந்து சேர வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. ஆனாலும் அவங்க யாருமே திரும்பி வரவே இல்லை.
இப்போ இந்த கலச நியாய தீர்ப்புக்கும் மற்ற நம்ம ஏற்கனவே பார்த்தோம், முதல்ல வந்து இது பார்த்தோம், எக்கால நியாய தீர்ப்பு பார்த்தோம். இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் எகிப்தில் நடந்த கொள்ளை நோய்களை பார்க்குறோம். 10 வாதைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அது யாத்திராகமம் 7வது அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரம் வரைக்கும். அப்புறம் 7 எக்கால நியாய தீர்ப்பு வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் வரைக்கும். இந்த 7 கலச நியாய தீர்ப்பு என்பது இந்த 16வது அதிகாரத்தில் இருக்குது. இதுக்கு 3க்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எகிப்தில் நடந்த வாதைகள் பூரா அது அங்கே எகிப்துக்கு மாத்திரம் நடந்துச்சு. ஆனால் இந்த 7 எக்கால சத்தங்கிறது உலகத்தில் 1/3 நடைபெற்றது. ஆனால் கலச நியாய தீர்ப்பு என்ன தெரியுமா நடைபெறும்? மொத்த உலகத்திற்கும் நடைபெறும். அதே மாதிரி எகிப்தினுடைய வாதை வந்து கர்த்தருடைய மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வந்துச்சு. ஆனால் 7 எக்கால தொனியினுடைய நியாய தீர்ப்பு என்ன பண்ணுச்சு? அவர்களுக்கு எச்சரிக்கையை கூட்டிக்கிட்டே போச்சு. ஒவ்வொரு எச்சரிக்கைக்கு மேலே சின்ன சின்னதாக நியாய தீர்ப்பை கொடுத்து கர்த்தர் என்ன பண்ணார்? எச்சரிக்கையை கூட்டிக்கிட்டே போனார். ஆனால் கலச நியாய தீர்ப்பு என்ன? இனி எச்சரிக்கையே கிடையாது, ஒரே இது முழுவாக வரக்கூடிய ஒரு நியாய தீர்ப்புங்கிறத பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, எகிப்தினுடைய வாதை வந்து ஒரு கொஞ்சம் காலம் நடைபெற்றது. அதே மாதிரி 7 எக்கால சத்தங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்குள்ள உண்டான காரியமாக இருந்தது. ஆனால் இது வந்து எப்படின்னா சில மணி நேரங்களில் நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது கலச நியாய தீர்ப்பு. அது மாத்திரமல்ல, எகிப்தில் நடைபெற்றது ஒரு பகுதி மட்டும்தான் கெட்டு போனது. அதே மாதிரி 7 எக்காலத்திலிருந்து ஒரு பகுதி தான் கெட்டு போச்சு. ஆனால் இந்த கலச நியாய தீர்ப்பு முடியும் போது மொத்தமும் அழிவுக்குள்ளே வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இங்கே வரக்கூடிய இது பூராமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக சடுதியில் வரக்கூடியதாக இருக்கும். அதனால் இங்கே வந்து இது ஏன் வேகமாக நடைபெறுங்கிறத நம்ம ஒரு இயற்கையான முறையில் அதை வந்து விளக்கவே முடியாது. இது பூராமே தேவனாகிய கர்த்தர் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவராய் தன்னுடைய நியாய தீர்ப்பை நடத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். சரியா? இதுதான் இதனுடைய ஓவர்வியூ என்று சொல்லக்கூடியதான். சரி, இப்போ 5 கலச நியாய தீர்ப்பு பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது நியாய தீர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது வசனம் பாருங்க. முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். இந்த பவுல் சொல்லக்கூடியது நான் அதை கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் முன்னாடியே. எப்படி வந்து ஒரு நல்ல ஷாலோவாக இருக்கும், ஒரு சின்னதாக அது ஒரு நல்ல வசதியாக அதை அப்படின்னு ஊற்றின உடனே மொத்தமும் அதிலிருந்து விழக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்டதாக தான் அந்த கலசம் இருக்கும். அப்போ அந்த கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே யார் மேலே? மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய பொண்ணு உண்டாயிற்று. இது யாருக்கு இந்த நியாய தீர்ப்பு உண்டாகுது? யாரெல்லாம் மிருகத்தினுடைய முத்திரையை தரித்தவர்களும் அதனுடைய சொரூபத்தை வணங்குகிறவர்களுக்கும். வரக்கூடிய வாதை என்ன? பொல்லாத கொடிய புண்ணு என்று சொல்லக்கூடியதா. இதை வந்து நீங்கள் கிரேக்க மொழியில் வந்து இது பார்த்தீங்கன்னா அல்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அது என்னன்னா அவங்களால வந்து தாங்கி கொள்ள முடியாத ஒரு காரியம். இது யாருக்கு? மிருகத்தினுடைய முத்திரையை தரித்து கொண்டவர்களும் மிருகத்தை வணங்குகிறவர்களுக்கும். அப்போ என்னன்னா இது வந்து அந்தி கிறிஸ்துவை வந்து யார் வந்து கிறிஸ்துவை காட்டில் எனக்கு அந்தி கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லி தெரிந்தெடுத்தாங்களோ அவர்கள் மேல் வரக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு. அப்போ இது வந்து என்னன்னா யாருமே இதில் வந்து விலக்கில்லை. யாரை தவிர்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையும் அவருடைய சாட்சியின்படி மிருகத்தை வணங்காதவர்கள் வந்து என்ன, அவர்களுக்கு இது கிடையவே கிடையாது. ஏன்னா வெளிப்படுத்தின விஷயம் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை சொல்லும்போது என்ன, யார் வந்து ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டு அவங்க யார் இந்த மாதிரி மிருகத்தினுடைய முத்திரையை வாங்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்களோ அவர்களுக்கு இது கிடையாது. நீங்கள் யாத்திராகமம் 9வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்படியே அவர்கள் சூளையின் சாம்பலை அள்ளிக்கொண்டு பார்வோனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசே அதை வானத்துக்கு நேராக இறைத்தான். அப்பொழுது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும்
எரி பந்தமான கொப்பளங்கள் உண்டாயிற்று. அதே மாதிரி கொப்பளம் தான் இங்கே உண்டாகக்கூடுது. அப்போ என்ன, இங்கே வந்து கர்த்தர் வந்து கொண்டு வரக்கூடிய இந்த கலசம், முதலாம் கலச நியாய தீர்ப்பு என்ன, அப்படிப்பட்ட வாதை வரக்கூடியதாக. சகரியா தீர்க்கதரிசி எழுதும்போது சகரியா 14:12 சொல்லும்போது, எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும், அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும், அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுவி போகும். அப்ப என்ன, அவர்கள் மேல வரக்கூடிய ஒரு கொடிதான ஒரு நியாய தீர்ப்பு. அப்போ முதலாவது கலசத்தில் அவங்க ஊர்த்தப்படும் போது அவர்கள் மேல தாங்க முடியாத ஒரு பயங்கரமான ஒரு காரியம் உண்டாகும். யாருக்கெல்லாம் யாரு மிருகத்தின் முத்திரையை வாங்கினாங்களோ, சொரூபத்தை வணங்கினாங்களோ அவர்கள் எல்லோருக்கும். யார் இதுல இருந்து எக்ஸம்ஷன் யாருன்னா, யாரெல்லாம் ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகத்துல பேர் எழுதி, அவர்கள் எல்லாம் எதனால் எழுதப்பட்டாங்க, மிருகத்தின் சொரூபத்தையாவது மிருகத்தினுடைய முத்திரையாவது தரிக்காம கர்த்தருக்கென்று வாழ்ந்தவர்கள் இதுல விலகி போகக்கூடிய ஒரு காரியம். அப்ப முதலாவது வாதை என்ன, ஒரு கொடிய பருக்கள் உண்டாகக்கூடிய ஒரு வாதை எதுல இருந்து கொண்டது, கலச நியாய தீர்ப்புல இருந்து. சரியா? அப்ப முதலாவது கலச தீர்ப்பு. ரெண்டாவது கலச நியாய தீர்ப்பு பாருங்க, 3வது வசனம் பாருங்க. இது என்னன்னா, எல்லா கடலும் என்னவா மாறுகிறது, இரத்தமாக மாறக்கூடியது. 2வது வசனம் பாருங்க, 3வது வசனம் பாருங்க. 2ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான், அது உடனே அது செத்தவனுடைய ரத்தம் போலாயிற்று, சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. இப்போ இந்த 2வது தூதன் என்று சொல்லக்கூடிய இந்த 2வது கலச நியாய தீர்ப்பு ஊற்றக்கூடிய தெய்வதூதன் என்ன பண்றாரு, தான் கலசத்துல உள்ளதை சமுத்திரத்துல ஊத்துறாரு. இந்த சமுத்திரத்துல ஊத்தின உடனே அது என்னவா மாறுது, ரத்தமாக மாறுது. இப்படி ரத்தமா மாறின உடனே சமுத்திரத்தில் இருக்கிற மிருகங்கள் யாவும், எல்லாமே, சமுத்திரத்துல என்ன எவ்வளவோ மிருகங்கள் இருக்கு, எவ்வளவோ நம்மளால சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு இருக்கு. அவ்வளவு மீன்கள், அவ்வளவு காரியங்கள், நிறைய நம்ம கடல் பண்ணி என்னென்னமோ இருக்கு, அவ்வளவு நம்மளால நம்ப முடியாத அவ்வளவு இருக்கு. அது எல்லாம் ஒன்றும் இல்லாம சாகக்கூடிய ஒரு காரியம். இது என்னன்னா, அந்த இது வந்து என்ன உண்டாகுதுன்னா, எப்படி 2வது எக்கால நியாய தீர்ப்பு ஊற்றும் போது அங்க என்ன பார்க்கிறோம், அங்க ஒரு காரியம் மாறுறத பார்க்கிறோம். இங்க வெளிப்படுத்தின 8வது அதிகாரத்துல 8வது வசனத்துல இருந்து பாருங்களேன். 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது, அதனால் சமுத்திரத்தில் 1/3 பங்கு இரத்தமாயிற்று, சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 பங்கு செத்து போயிற்று, கப்பலில் 1/3 பங்கு சேதமாயிற்று. அதுல வந்து என்ன, எக்காலத்துல வந்து 1/3 பங்கு. ஆனா கலச நியாய தீர்ப்புல டோட்டல். நான் அதனாலதான் முன்னாடி நீங்க வந்து நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் அதை கம்பேர் பண்ணி போட்டேன். ஏன்னா உங்களுக்கு யாத்திராகமத்துல எப்படி லோக்கல்ல நடக்குது, எக்காலத்துல வந்து எப்படி ஒரு 1/3 பங்கு, ஆனா கலச நியாய தீர்ப்பு என்பது அதற்கு பின்பாக வழியே கிடையாது, மொத்தமும் அழுகி போகக்கூடிய ஒரு காரியமாக. அப்ப என்னன்னா, எல்லாமே அதுல உள்ள இதெல்லாம் வந்து, அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் எல்லாமே அதுல இருக்கிற எல்லாமே அழிஞ்சு போய் அதனுடைய வீச்சு நாத்தம் எப்படி இருக்கும், நம்மளால சகிக்க முடியாத அளவுக்கு. ஏன்னா இங்க வந்து என்ன, அப்படியே வந்து ஒரு பூமியே வந்து என்ன, ஒரு சமுத்திரமே என்ன, ஒரு கிரேவ் மாதிரி ஆயிடும், அவ்வளவு நாத்தம் வீசக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நம்ம இங்க பார்க்கும்போது பார்க்கிறோம், யாத்திராகமம் 7வது அதிகாரம் 20 25 வரைக்கும் முதலாவது வாதை நோய் வரும்போது எப்படி எல்லாமே எல்லா காரியமும் வந்து எல்லாம் ஒண்ணும் இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்ப என்னன்னா, இங்க கலச நியாயத்து, முதல் கலச நியாய தீர்ப்புக்கும் 2வது கலச நியாய தீர்ப்புக்கு என்ன, முதல் கலசத்தினுடைய நியாய தீர்ப்பு வந்து அது ஊற்றப்பட இடக்கூடிய வேற, இங்கே அங்க வந்து யார் மேல, ஒரு வாதை நோய் வரக்கூடியது மனுஷர்கள் மேல. ஆனா 2வது கலசம் என்ன, சமுத்திரத்தில் விழுது, மொத்த சமுத்திரமும் சமுத்திரத்தில் உள்ள எல்லாம் அழிவை நோக்கி போகக்கூடிய ஒரு காரியம். சரி, 3வது கலசம், 3rd பவுல் என்னன்னா, 4வது வசனம் பாருங்க. 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான், உடனே அவைகள் இரத்தமாயின. அப்ப 2வது கலசம் தேவதூதன் ஊத்துனது சமுத்திரத்துல,
இப்போ நீங்கள் யோசிக்கலாம், சமுத்திரம் தானே போயிருச்சு, அன்னை ஆறுகள்லாம் இருக்குல்ல, அன்னை நீரூற்றெல்லாம் இருக்குது, கிணறு இருக்குது, கேணி இருக்குது, ஏரி இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் இங்கே வந்து என்ன சொல்றாரு, எல்லா நீரூற்றுகள் எல்லாவற்றிலும், ஏன்னா அங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அங்கே வந்து ஒரு எல்லாமே சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்து கர்த்தர் எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே வர்றார். ஆனால் யாரும் கேட்கறதில்ல. நீங்கள் வெளிப்படுத்தின விஷயம் 14வது அதிகாரம் 11வது அதிகாரம் 16வது வசனத்தில் 11வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்குறோம். 2 தேவதூதர்கள் வந்து என்ன, 2 சாட்சி வந்து அவங்க வந்து ஒரு 3.5 வருஷம் கழித்து வந்து முதல் 3 வருஷத்துக்கு அப்புறம் வானத்திலேருந்து இறங்கி வந்து அவங்க என்ன சுவிசேஷம் பிரசங்கிக்கிறாங்க. அப்புறம் 4 தேவதூதர்கள் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, 4 பக்கத்துல இருந்து மழை வராமல் பிடிச்சிக்கிறாங்க. அது வெளிப்படுத்தின விஷயத்தில் பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விஷயம் 8வது அதிகாரம் 10லேருந்து 11வது வசனத்தில் பார்க்குறோம். எக்கால அதில் வந்து என்ன, வாம்பூட் என்று சொல்லக்கூடிய ஒரு இதில் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் எல்லாம் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி இருக்கோ அதில் பூரா 1/3 1 பங்கு என்ன அழிஞ்சு போகக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ வந்து என்னென்னா, ஏற்கனவே புண்ணு வந்துருச்சா எல்லாருக்கும். ஏன்னா முதலாவது வாதையில் வந்து புண்ணு வந்துருச்சு முதல் கலசத்தில். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த புண்ணு இதுக்கெல்லாம் நீங்கள் கழுவணும் இல்லை ஏதாவது பண்ணணும்னா தண்ணி வேணும். இப்போ தண்ணியே கிடையாது. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, தண்ணியே கிடையாது. அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இங்கே வந்து கர்த்தர் வந்து அதை ஏன் செய்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை பாருங்க. 5வது வசனத்தில் பாருங்க. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தவருமாகிய தேவரீர் இப்படி நியாயம் தீர்க்க நீதியுள்ளவராய் இருக்கிறீர். இப்ப என்ன தேவதூதன் என்ன சொல்றாரு, ஐயா நீங்க எல்லா நீர் எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்க, தண்ணியே கிடையாது, ஏரி கிணறு நதி எதுவுமே கிடையாது, சமுத்திரம் எல்லாமே போயிருச்சு. ஆனா இப்படி நியாயம் தீர்க்க நீங்க என்னவா இருக்கிறீங்க, நீதியுள்ளவராய் இருக்கிறீர்கள். காரணம் என்ன, அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர், அவர்கள் அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள். நம்ம பார்த்தோம் வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தில் பார்த்தோம், 9, 10வது வசனத்தை பார்த்தோம். பலிபீடத்துக்கு கீழே உட்கார்ந்து பரிசுத்தவான்கள் கதறி அழுகிறாங்க, ஆண்டவரே எம்மட்டும் நீங்க அமைதியா இருப்பீங்க, இதோ இந்த மிருகங்களும் இந்த அந்தி கிறிஸ்து எல்லாரும் சேர்ந்து பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தை குடிக்கிறாங்களே, அவங்க எல்லாம் பண்றாங்களே, எவ்வளவு காலம் நீங்க அமைதியா இருப்பீங்கன்னு சொல்லி அவங்க அங்க வேண்டாங்க. இப்ப அதுக்கு பதில் மறுமொழி என்ன சொல்றாரு தேவதூதன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அவங்க ரத்தத்தை வாங்கினாங்க, அவங்களுக்கு என்ன, இப்ப ரத்தத்தையே குடிக்க கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு 7வது வசனம் பாருங்க. பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன். ஏன்னா 6வது அதிகாரத்துல பலிபீடத்திலிருந்து அழுகிறாங்க, ஆண்டவரே எம்மட்டும்னு. ஆனா இப்ப பலிபீடத்துல இருந்து இன்னொரு சத்தம் என்ன வருது, ஆண்டவரே கரெக்ட் நீங்க செஞ்சீங்க, அல்லேலூயா நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கும்போது இந்த உபத்திரவ காலம் முழுவதிலையும் அந்தி கிறிஸ்துவை பின்பற்றவங்க என்ன, யாரெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றாங்களோ அவங்களெல்லாம் தேடி, யாரெல்லாம் அதுக்கு பிரசங்கம் பண்றாங்களோ அவங்கள கொலை செய்யக்கூடிய ஒரு காரியம். இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் ஜாஸ்தி. அதனாலதான் பலிபீடத்துக்கு கீழே அவ்வளவு பேர் இருந்து கேட்கிறாங்க. நம்ம வெளிப்படுத்தின விஷயம் 6வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். இப்ப அவங்களுக்கு வந்து என்ன பண்றாரு, கர்த்தர் அவங்களுக்கு பதில் கொடுக்கிறாரு. அந்த பதில் அவங்களுக்கு சரியான பதிலாக. அப்ப என்னன்னா, கர்த்தர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு தன்னுடைய நீதியும் நேர்மையும் காட்டக்கூடியவராய், ஏன்னா அவர் தான் எல்லாத்துக்கும் அளவுகோல், நீதிக்கு நியாய தீர்ப்புக்கு எல்லாத்துக்குமே நம்முடைய கர்த்தர் தான் அளவுகோல், அதை செய்யக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா எபிரேயர் 10வது அதிகாரம் 30-31 சொல்லும்போது, பழி வாங்குதல் எனக்கே உரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாய தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே. அப்போ 3 கலசத்தை பார்த்துட்டோம். முதலாவது கலசம் ஊற்றப்படும் போது என்ன பார்க்கிறோம், எல்லார் மேலையும் பயங்கரமான பெரிய புண்ணு உண்டாகக்கூடியது. அப்ப 2வது கலசம் ஊற்றின உடனே என்ன பார்க்கிறோம், அது வந்து எல்லாமே நதி நீர் எல்லாமே வந்து என்னவா போகுது, அப்படியே ரத்தமாய் எல்லாமே மறிஞ்சு போகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம்.
அடுத்து இங்க வந்து பார்க்கும்போது 4ஆம் தூதனை பார்க்கிறோம். 8வது 9வது வசனம் பாருங்க. 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். இப்ப 4வது என்ன பண்றாரு? சூரியன் மேல ஊற்றுறாரு. இப்போ ஊற்றின உடனே தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இப்ப நம்ம மறுபடியும் ஒரு சம்மருக்கு வர்றோம். நம்ம யூகேல இருக்கிறவங்களுக்கு புரியும். நம்ம வந்து ஒரு 31 டிகிரி வரைக்கும் நமக்கு ஓகே. நம்ம ஊர்ல 33 34 போச்சுன்னா கண்டிப்பா ஒரு 100 பேர் இறந்து போயிடுவாங்க குறைந்தபட்சம். ஏன்னா நம்ம இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த தேவதூதன் ஊத்துனதுக்கு அப்புறம் என்ன, மனுஷரை தீயினால் தகிக்கும்படி அப்படியே பாபிக்யூ போட்ட மாதிரி, எப்படி மனுஷனை அப்படி ரியல் பாபிக்யூ போட்ட மாதிரி ஆக போகுது. அப்பொழுது பாருங்க 9வது, அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. என்ன நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நியாய தீர்ப்பா நடக்குது. இந்த 3 வருஷம் எக்கால நியாய தீர்ப்பு மாறி மாறி வருது. அதற்கு பின்பாக இப்பொழுது முதல்ல முத்திரை நியாய தீர்ப்பு முடிஞ்சு, அப்புறம் எக்கால நியாய தீர்ப்பு வருது. எக்கால நியாய தீர்ப்பு முடிஞ்சு இப்போ கலச நியாய தீர்ப்பு வரும்போது ஒன்னொன்னா வேக வேகமா நடக்கக்கூடிய ஒரு காரியம். அப்படி நடக்கும்போது என்ன நடக்கணும்? 3 வாதை வந்துருச்சு. இப்ப அவங்களுக்கு ஒண்ணு வந்திருக்கணும், ஐயோ ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்கன்னு வரணும். ஆனா அவங்க அப்படி பண்ணாம என்ன பண்றாங்க? தேவனுடைய நாமத்தை தூசிக்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, சூரியன் இல்லாம, சூரியன் ஏன்னா நமக்கு எல்லாமே மனுஷனுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம், உஷ்ணம், லைஃப் எல்லாமே எதுல இருந்து வருது? சூரியன்ல இருந்து வருது. ஆனா அந்த சூரியனே சாவுக்கு காரணமா மாறுதுன்னா, ஜீவனை கொடுக்கிற சூரியனே சாவு கொடுக்கக்கூடியதா? அப்ப நீங்க இது பாருங்க, இது கர்த்தரை விசுவாசியாத எல்லார் மேலும் அவ்வளவு பெரிய உஷ்ணம் தாக்கி அழிக்கக்கூடியது. அது மாத்திரமல்ல, இப்ப நீங்க இதுல யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே முதல்ல உடம்பு பூரா புண்ணு வந்துருச்சு, சரியா? இப்ப புண்ணு வந்த உடனே அவங்களுக்கு தண்ணி வேணும், தண்ணி இல்லை. இப்போ அவங்களுக்கு தண்ணி இல்லாத போது முதல்ல நாத்தை வறந்து எடுத்து தண்ணி குடிக்கணும் போல இருக்கும். அது மாத்திரமல்ல, இப்ப இந்த உஷ்ணத்துல இன்னும் மோசமா இருக்கும். அப்ப இந்த புண்ணுவோட இருக்கும்போது அப்ப எவ்வளவு மோசமான நிலைமையில போகும்போது அப்ப அவங்களுக்கு என்ன வரணும்? அவங்க கர்த்தரை தானே தேடணும். மாறாக இந்த நிலைமையிலையும் அவங்க கர்த்தரை தூசிக்கிறாங்க, மனம் திரும்பவில்லை. ஏசாயால பார்க்கிறோம். ஏசாயா 24வது அதிகாரத்துல 3 6 வரை உள்ள வசனங்கள் பாருங்க. தேசம் முழுவதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும். தேசத்து ஜனத்தில் உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது. அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள், தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள், சிலர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு கொடிய சூழ்நிலை. ஏன்னா பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் மல்கியா தீர்க்கதரிசி சொல்லும், மல்கியா 4வது அதிகாரம் 1வது சொல்லும் சொல்றாரு, இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். எப்படி வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு என்ன தெரியும்? தேவனுடைய வல்லமையும் தெரியும், அவங்க தேவனுக்கு இப்படிப்பட்ட வாதைகள் மேல என்ன ஒரு அதிகாரம் இருக்குன்னு தெரியும். ஆனாலும் அவங்க தேவனை மகிமைப்படுத்தாம, தேவனுக்குரிய கனத்தை கொடுக்காம அவங்க என்ன பண்றாங்க? தேவனை தூசிக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். அப்ப 4 வாதை பார்த்துட்டோம். இப்ப 5வது வாதை பாருங்க. 5வது வாதை, 5ஆம் தூதன் 10வது வசனம். 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். இப்போ டைரக்டா எங்க? மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேலே ஊற்றக்கூடியது. அப்பொழுது அதன் ராஜ்யம் இருள் அடைந்தது. எப்படி?
அதாவது சாத்தானுடைய அந்தி கிறிஸ்து மிருகம் என்று சொல்லக்கூடிய அந்த சாத்தானுடைய சிங்காசனத்தின் மேல ஊற்றின உடனே அவன் இருளின் ராஜா, அதனால மொத்தமே இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்து கொண்டு தங்கள் வருத்தங்களானாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அந்தி கிறிஸ்துவனுடைய மொத்த அதிகாரத்திற்கு கீழே அந்த மொத்த உலகம் இருக்கும்போது அவனுடைய மொத்த ராஜ்யமும் இருளுக்குள்ள போகக்கூடிய ஒரு காரியம். இது ஒரு பக்கத்துல என்ன, சூரியன் பயங்கரமா தகிக்க கூடியதா இருந்தது. இப்ப என்ன ஆச்சு, அந்த சூரியன் ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. இப்ப வெளிச்சம் இல்லை. இப்ப அவங்களுக்கு எங்க போறது என்ன செய்யறதுன்னு ஒரு டைரக்ஷனே கிடையாது. இப்போ நம்ம நடக்கக்கூடிய போர்களை பார்க்கும்போது இதெல்லாம் உண்மையிலே நடக்கக்கூடிய வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்குங்க நமக்கு புரிஞ்சுக்கிறத முடியுதா? ஏன்னா இப்போ சமீபத்தில் இப்போ ஈரான் வார் பார்த்தோம், என்ன நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கத்தில் பாருங்க, என்னமோ 4 பேர் வீடியோ கேம் விளையாடுற மாதிரி இருக்கு. எப்படி இவன் இங்கேருந்து அதை விடுறேங்கிறான், அவன் அங்கேருந்து அதை விடுறேங்கிறான், 2 வானத்தில் இதாகுது, என்னமோ உட்காந்து ஏதோ ஷோ விடுற மாதிரி நடக்கக்கூடியது. இப்போ வார் முன்னாடி மாதிரி போய் ஃபுட் வழியாக போய் இதில் போய் கத்தியை வச்சுக்கிட்டு ஈட்டியை வச்சுக்கிட்டு குதிரையில் போய் அதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி ஒரு போருங்கிறதே இல்லை. இப்போ பூரா ட்ரோனில் அடிக்கிறான், அவன் ட்ரோனை விடுறாங்கிறான், இவன் இதை விடுறாங்கிறான், அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு காரியம். இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவ்வளவு வந்ததுக்கு அப்புறமோ, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமோ அவங்க என்ன பண்ணல, மனம் திரும்பலை. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், முதல்ல முதல் வாதையில் அவங்க உடம்புறா புண்ணு வருது. 2வது வந்தபோது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பயங்கரமான ஒரு காரியம் உண்டாகுது. அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக அவங்க பூரா எல்லா ஜீவராசிகள் பூரா அழிஞ்சு போகுது. அதற்கு பின்பாக கொடிய இருள் வந்துடுது. ஆனால் எல்லாம் நடந்தால் கூட அவர்கள் மனம் திரும்பவே இல்லை. இதுதான் கடைசி முறையாக மனம் திரும்புதலை குறித்து புஸ்தகத்தில் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் எழுதப்பட்டது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதுக்கப்புறம் இந்த மனம் திரும்புதலை பற்றி எழுதவே இல்லை. காரணம் என்னென்னா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை. அதுதான் இங்கே குறிக்கக்கூடியதா. யோவேல் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் பாருங்கள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 16வது அதிகாரத்தில் 3 முறை நம்ம பார்ப்போம். நம்ம இன்னைக்கு வாசியதில் 2 முறை பார்க்கிறோம். 9வது வசனம், 11வது வசனம், பின்னாடி பார்ப்போம் 21வது வசனத்தில். இப்போ சொல்லும்போது அவர்கள் மனம் திரும்பவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு காரியம். நீங்க பாருங்க, தேவனுடைய உக்கிர கோபம் அவர் எல்லாம் செய்யும்போது அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ பூமியில 1,44,000 பேர் என்ன பண்றாங்க, சுவிசேஷ ஊழியம் பண்றவங்களாம் யூதர்கள் மனம் திரும்ப சொல்லி பிரசங்கம் பண்றாங்க. 2 சாட்சிகள் வானத்திலிருந்து இருந்து மரித்து 3 நாளுக்கு அப்புறம் எழுந்து அவர்கள் பிரசங்கம் பண்றாங்க. அப்புறம் தேவதூதன் என்ன நித்திய சுவிசேஷத்தை பண்றான். இதெல்லாம் கேட்டா ஒரு மனுஷன் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்கணும், அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து ஆண்டவரே என்னை மன்னிங்க அப்படின்லாம் கேட்டிருக்கணும். ஆனால் மனித இருதயம் எவ்வளவு கடினப்படுது பாருங்க. அவங்க மனம் திரும்பலை. ஏன்னா அவங்களுடைய இருதயம் கடினப்பட்டு போச்சு. ஏன்னா அவங்க ஏற்கனவே இதை முடிவு எடுத்துட்டாங்க. என்ன காரணம், எப்படி முடிவெடுத்தாங்க, அவங்க மிருகத்தினுடைய முத்திரையை வாங்கி கொண்டாங்க, அந்த சொரூபத்தை வணங்கக்கூடியவங்களா இருந்துட்டாங்க. அது மாத்திரமல்ல, அவர்கள் அப்பாவியான தேவனுடைய ஊழியக்காரர்களை கொலை செய்து அவர்கள் மிருகங்களாக மாறிவிட்டாங்க. அப்போ என்னன்னா, ஒரு மனித இருதயம் கொஞ்சம் கொஞ்சமா கடினப்பட்டு கிருபையை முழுமையாக வெறுத்து, அதனால என்ன பண்ணுது, நாம் மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு தன்மையை இழந்து போய் அது என்ன பண்ணுது, கடைசியில் கர்த்தரையே நிராகரித்து அந்த நிராகரிப்பிலே அது அழிவை சந்திக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதனால தான் எபிரேயரில் எழுதும்போது எபிரேயர் 10வது அதிகாரத்தில்
26, 27 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனிராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். அப்ப என்ன, நம்ம கர்த்தரை அறிந்து கொண்டு கர்த்தருக்கென்று வாழாது, அதாவது அந்தி கிறிஸ்து அந்த உபத்திரவ காலத்துல அந்தி கிறிஸ்துவையும் அவனுடைய முத்திரையும் பெற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட அழிவு வரதான் செய்யும். மறுபடியும் நல்லா நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களாக இருந்தால், இப்போ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, நீங்கள் ஏற்கனவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கென்று வாழுகிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இந்த உபத்திரவ காலம் தொடங்குறதுக்கு முன்னாடியே சபை மேலே எடுத்துக்கொள்ளப்படும். அதனால தான் இவர்களுக்கு என்னென்னா, இங்கே இருக்கிறவங்க கேட்டு கேட்டு இந்த உபத்திரவத்தில் அவங்க மனம் திரும்பலை. நீதிமொழியில் 29:1 இப்படிப்பட்டவங்களை அழகாக சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். எப்படி? திரும்ப திரும்ப சொல்லி கேட்காதவன் என்ன பண்ணுவான்? சடுதியில் நாசமடைஞ்சு போவான் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இன்னைக்கு இது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே வர்றவன் என்ன பண்ண மாட்டான்? அந்த கிருபையை நிராகரித்து கொண்டே வருவான். ஆனால் அதனால் எனக்கு அருமையானவர்கள் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, கிருபை இப்போ இருக்குது, இது எல்லா காலமும் இருக்காது. ஒரு காலகட்டம் வரும், அப்போ கதவு மூடப்பட்டு விடும். அதற்கு முன்பாக நீங்கள் கர்த்தருக்குள்ளே வந்துடணும். இந்த நியாய தீர்ப்பு எதற்கு, கர்த்தரை பற்றி என்ன காட்டுது? முதலாவது நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சிலருக்கு இதை வாசிக்கும்போது ஒரு தவறான எண்ணம் வரும். இந்த நியாய தீர்ப்பு கர்த்தர் யாருங்கிறது என்ன தெரியுமா காட்டுது? கர்த்தருடைய குணாதிசயம் என்ன தெரியுமா காட்டுது? கர்த்தருடைய கோபாக்கினை பரிசுத்தமானது, அது வெறுப்பில் வர்றது இல்லை. ஏன்னா இந்த இப்படிப்பட்ட ஒரு கலச நியாய தீர்ப்பை ஊற்றுகிற கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்ம மேலே நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை கொடுக்குறாரு. ஆனால் இது யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் வெளிச்சத்திற்கு வராமல் இருளில் இருந்து நிராகரிக்கிறவர்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆக்கினை தீர்ப்பு. அப்போ அதனால் கர்த்தர் தன்னுடைய கோபத்தை காட்டலை, மாறாக தன்னுடைய பரிசுத்தத்தை காட்டக்கூடியது. ஏன்னா ஒரு அன்பு செலுத்துகிற தேவன் பாவத்தை தண்டிக்காமல் விட முடியாது. அதனால தான் யோவான் 3:19 சொல்லும்போது, ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. என்ன, அவங்களுக்கு வெளிச்சத்துக்கு வரணுங்கிற விருப்பம் இல்லை, மாறாக அவங்க என்ன, இருளில் இருக்கிறதே அவங்களுக்கு விதா இருக்கிறதுனால, அதனால தான் அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வருவதற்கு இதாக இருக்கு. அப்போ முதலாவது என்னன்னா, கர்த்தருடைய பரிசுத்த தன்மை தான் அவருடைய நியாயத்தீர், அவருடைய கோபாக்கினையை ஒழிய வெறுப்புனால வரக்கூடிய ஒரு காரியம் இல்லை. ரெண்டாவது, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு என்னன்னா, முழுமை அடைவதற்கு வரைக்கும் அவர் பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை மறக்கவே முடியாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த உபத்திரவ காலம் முழுவதும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தொடர்ந்து ஆளுங்களை அனுப்பிச்சு கொண்டே இருக்கிறாரு. எப்போ? இந்த உபத்திரவ கால சமயத்திலையும், மகா உபத்திரவ காலம் நடக்கும்போதும் 2 சாட்சிகள் அனுப்புகிறார். நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்த்தோம். எப்படி 2 சாட்சிகள் அவங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. அடுத்து 14வது அதிகாரத்தில் பார்க்குறோம், என்ன எல்லாம் இந்த இட்டர்னல் நித்திய சுவிசேஷம் என்று சொல்லக்கூடிய சுவிசேஷத்தை என்ன பண்ணுறாரு? தேவதூதன் எல்லா தேசங்களுக்கும், எல்லா கோத்திரத்துக்கும், எல்லா பாசைக்காரருக்கும், எல்லா விதமான மக்களுக்கும் அறிவிக்கிறாரு. அதற்கு பின்பாகத்தான் இந்த கலச நியாய தீர்ப்பு வருதுங்கிறத மறந்துடாதீங்க. ஏன்னா முதல்ல முத்திரை நியாய தீர்ப்பு, அதுக்கப்புறம் எக்கால நியாய தீர்ப்பு, இதெல்லாம் முடிஞ்சு அதற்கு பின்பாக கர்த்தர் 2 சாட்சி அனுப்புகிறாரு, 1,44,000 சுவிசேஷகரை அனுப்புகிறாரு. அதற்கு பின்பாக ஒரு தேவதூதன் அனுப்பிச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் தேவன் என்ன பண்ணுறாரு? கலச நியாய தீர்ப்பை கொண்டு வர்றாரு. அதனால கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. ஏன்னா 2 பேதுரு 3வது அதிகாரத்தில் பேதுரு எழுதும்போது 9வது சொல்கிறாரு,
தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். எப்படி? நம்ம எல்லாம் மனம் திரும்பி அவர்கிட்ட வரணும்னு சொல்லி அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அதனால தயவு செய்து நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த கலச நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பாக கர்த்தர் எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்து தான் இறுதியா இந்த கலச நியாய தீர்ப்பை கொண்டு வர்றாரு. மூன்றாவதாக, அதாவது ஒரு மனிதனுடைய இருதயம் தேவன் இல்லாம அது என்ன பண்ணுன்னா அதை திரும்ப irreversibly ஹார்ட், அதாவது அது முடியவே முடியாது, அது மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியதாக. இந்த இதுல 3 முறை என்ன சொல்லுது? அவர்கள் மனம் திரும்பவில்லை, மாறாக அவங்க என்ன பண்ணாங்க? தூஷணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக. அப்ப எனக்கு அருமையானவர்களை சிந்திச்சு பாருங்க, இவ்வளவு நடக்கும் போதும் அவங்க தேவனை ஒரு நியூட்ரலாவது பார்க்கணும், இல்லை மாறாக அவங்க என்ன பண்றாங்க? தூசணம் பண்ணக்கூடிய ஒரு காரியமாக. ஏன்னா எவ்வளவு தூரம் கர்த்தர் எத்தனையோ முறை அவங்க கிட்ட திரும்ப 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 சொல்லும் போதும் அவங்க கேட்டு அதை நிராகரிக்கக்கூடிய மக்களாய், தேவதூஷணம் பேசக்கூடிய மக்களாய் இருக்கிறாங்க. அதனாலதான் எபிரேயர் 3வது அதிகாரத்தில் எழுதும்போது வனாந்தர பாதையை பற்றி சொல்லும்போது அங்க உள்ள யூதர்கள் சொல்லும் 15வது 118வது சங்கீதத்திலிருந்து சொல்லக்கூடிய காரியம் என்ன சொல்றாரு? இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. என்ன? நீங்க கடினப்படுத்தாதபடி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மக்களா? சரி, இந்த கலச நியாய தீர்ப்பை குறித்து பார்த்தோம், கர்த்தருடைய குணாதிசயம் என்னன்னு பார்த்தோம். அண்ணே, நம்ம எதுக்கு இன்னைக்கு படிக்கணும்? நம்ம கிறிஸ்தவர்களுக்கு இதனால என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, ஒரு 3 காரியம் சொல்லி கொடுக்குறேன். முதலாவது என்னன்னா, நீங்க நம்ம இதுதான் முடிவுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி? இதுதான் முடிவுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் பார்க்குறீங்க, உங்களுக்கு இந்த டீம் தான் ஜெயிக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? என்ன நடந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க. அதே மாதிரி நம்ம என்னன்னா, இதுதான் நடந்துருச்சு, நடக்க போகுதுன்னு தெரியுது, ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம்? அழிவை பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன பார்க்கணும்? நித்தியத்தை குறித்த ஒரு கண்ணோட்டத்தோட நம்ம இந்த வாழ்க்கை வாழணும். இப்படிப்பட்ட காரியம் நடைபெறுது. அதனால என்ன பண்ணணும்? நம்ம இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில நம்மளை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அதனால நம்மளுடைய வேலை, நம்மளுடைய சுகம், நமக்கு இருக்கிற சௌகரியம், இல்லை நமக்கு வேணும் அப்படின்னு சொல்றதை விட்டுவிட்டு கர்த்தருடைய நியாய தீர்ப்பு சமீபமாக இருக்கிறது, கர்த்தருடைய வருகை நியாயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மக்களாக இருக்கணும். ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்றவங்க நம்ம என்ன பண்றோம்? நம்ம இதை அறிஞ்சவங்களா இருக்கிறோம். அறிந்தவர்களா இருந்து விட்டு நம்ம வீடு வாங்குறது, கார் வாங்குறது, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு மட்டும், பூமிக்குரிய காரியங்களுக்கு மட்டும் வாழ்ந்தோம்னா நம்ம என்ன பரிதவிக்கக்கூடிய மக்கள். ஏன்னா எது நித்திய காலத்துக்கு இருக்கும் போது நம்முடைய ஆத்துமா, அந்த ஆத்தும மீட்பிற்கென்று நம்ம எச்சரிக்கை சொல்லக்கூடிய மக்களா இருக்கணும். அதனால நம்முடைய காரியங்களை சரியான முறையில் உபயோகப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும். அதே சமயத்தில் இன்னொன்று என்னன்னா, நம்ம இது ஒரு அர்ஜென்ட்டா, இது அவசர கதியாக நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும். நம்ம அதனால வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த உபத்திரவ காலம் பூமியில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தாலும் அதே சமயத்தில் அதிகமாக விசுவாசிக்கிறவர்கள் தண்டிக்கப்பட்டு அழிக்கப்படக்கூடிய ஒரு காரியம் இருக்கும். அதனால என்னன்னா, நம்ம இப்பதான் இந்த மக்களை நம்ம ரீச் பண்ண முடியும். ஏன்னா நியாய தீர்ப்பு விழுந்ததுக்கு அப்புறம் பண்ண முடியாது. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சு உங்க குடும்பத்தில் உள்ளவங்க, உங்க நண்பர்கள், இல்லை உங்க கூட வேலை பார்க்குறவங்க, அவங்க யாராவது கிறிஸ்துவை அறியாதவங்க இருக்கிறாங்களா? அப்படி இருந்தாங்கன்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் என்ன பண்ணணும்? உங்களை அவங்க பக்கம் உங்கள் கால்களை திசை திருப்பி நீங்கள் அவங்ககிட்ட போய் சொல்லக்கூடிய ஒரு மக்களாக இருக்கணும். அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5:11 சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். என்ன? நோயிங் த டெரர் ஆஃப் த லார்ட். ரொம்ப அழகா சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா கர்த்தருடைய கரத்தில் விழுவது பயங்கரமாக இருக்குமேன்னு தெரியும்.
அதை தெரிஞ்ச நம்ம மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மக்களாக இருக்கணும். 3வது, நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்திடாதீங்க. எப்படி? நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்திடாதீங்க. ஏன்னா இந்த இந்த அதிகாரத்தில் 3 முறை என்ன, அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தாமல் தேவனை தூஷித்து அவங்க என்ன பண்ணாங்க, மனம் திரும்பவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், நமக்கு இன்னைக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட பேசும்போது நம்ம என்ன பண்ணணும், அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் மனம் திரும்பக்கூடிய ஒரு மக்களாக இருக்கணும் ஒழிய இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. எபிரேயர் 3வது அதிகாரம் 7வது 8வது வசனம் என்ன சொல்லுது, ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போலவும் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். என்ன இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பேசுறார். அதனால நம்ம என்ன பார்த்துக்கணும், எப்பொழுதுமே நம்ம இருதயத்தை கடினப்படுத்தாதபடி தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய சத்தத்துக்கும் மென்மை உள்ளவர்களாய் இருக்க கற்றுக்கொள்ளணும். கடைசியா 4வதாக, நமக்கு புரியலைனாலும் நீங்கள் என்ன, கர்த்தருடைய நீதியை குறித்து நம்பிக்கை உள்ளவங்களாக இருங்க. ஏன்னா இட் இஸ் வெரி ஹார்ட். ஏன்னா நம்ம இதை பார்க்கும்போது இது உண்மையிலே என்ன, இது இந்த ஒவ்வொரு அழிவையும் பார்க்கும்போது ஐயோ ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடியது போல தான் இருக்கும். ஏன்னா கர்த்தர் என்ன, அவருடைய அன்பு, அவருடைய பொறுமை, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கத்தை தலைமுறையாக காட்டிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. கடைசி அவர் தன்னுடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவே கல்வாரி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாரு. அவர் நம்முடைய வார்த்தை மூலமா இன்னைக்கும் பேசி கொண்டு இருக்கிறாரு. ஆனா கர்த்தர் என்னென்ன காரியமோ எல்லா காரியத்தையும் எல்லார் மூலையும் அவர் நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆதியாகமம் 18:25 சொல்றது போல, துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பாதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நீதிபதி நீதி செய்யாது இருப்பாரோ என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க முதலாவது நம்ம நல்லா தெரிஞ்சு கொள்ளணும், நம்ம நித்தியத்தை முன்னடை கண்களில் வைத்தவர்களாய். 2வது, நம்ம இப்போ அவசரமாக நம்ம அந்த சுவிசேஷம் சொல்லணும் அப்படிங்கிறது. 3வது, நம்ம இருதயத்தை கடினப்படுத்தாதபடி பார்த்துக்கணும். 4வது, நமக்கு புரியலைனாலும் கர்த்தரை முழுமையாய் நம்பக்கூடிய மக்களா. முடிவாக ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்லிடுறேன். நம்ம எல்லாருக்கும் டைட்டானிக்கை பற்றி தெரியும். 1912 சவுத்தாம்ப்டன்லேருந்து கிளம்பி போன டைட்டானிக் இது நடந்து போய் எல்லாரும் இறந்து போன அந்த கதை எல்லாருக்குமே தெரியும். அதில் பிரயாணம் பண்ணவர் ஒருத்தர் ஜான் ஹார்ப்பர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர். இந்த ஜான் ஹார்ப்பர் அவர் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ ஒர்க்கர். அவர் என்ன பண்ணார்னா, எல்லா இடத்துக்கும் அவர் சுவிசேஷம் சொல்லிட்டே இருந்தார். அவருக்குள்ள ஒரு அர்ஜி, இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ அந்த டைட்டானிக் உள்ளுக்குள்ளே மூழ்கும் போது அவர் என்ன பண்ணார்னா, அந்த கோல்டு வாட்டரில் இங்கே போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரையாக பார்த்து ஆர் யூ சேவ்டுன்னு கேட்டுகிட்டே இருந்திருக்காரு. அப்போ ஒரு ஸ்காட்ச்மேன், ஒரு ஸ்காட்லாண்டிலேருந்து உள்ள ஒரு மனுஷன் அவர் சொல்லியிருக்கிறாரு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உடனே என்ன பண்ணிட்டாரு, இவர் தாங்கிட்ட இருந்த லைஃப் ஜாக்கெட்டை அவர்கிட்ட கொடுத்து, நான் கர்த்தர்கிட்ட போயிடுவேன், உனக்கு இது அவசியம் வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. அதனால தான் அவர் ரட்சிக்கப்பட்டார். கடைசியாக அவரை மீட் எடுத்துட்டாங்க. அவர் வெளியே சொல்லும்போது கடைசி அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஐ ஆம் த லாஸ்ட் கன்வெர்ட் ஆஃப் ஜான் ஹார்ப்பர். எப்படி? ஜான் ஹார்ப்பர் சுவிசேஷம் சொல்லி ஏற்றுக்கொண்ட கடைசி மனம் திரும்பினால் நான். ஏன்னா அதுக்கப்புறம் ஜான் ஹார்ப்பர் இறந்து போயிட்டாரு, இவர் தப்பிச்சிட்டாரு. யோசிச்சு பாருங்களேன். அவர் ஜான் ஹார்ப்பரோட லைஃப்பை பார்க்கும்போது நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு சவாலாக இருக்கா? ஏன்னா எப்படி சாக போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப அழகாக நேர்த்தியாக எடுத்து இந்தா அப்படின்னு சொல்லி உனக்கு தேவை அப்படின்னு சொல்லக்கூடியதா. 1 தெசலோனிக்கேயர் 1:10 சொல்லும்போது, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினையின்றி நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த கலச நியாய தீர்ப்பு வரப்போகுது. இதில் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உண்மையானது. ஆனால் இது எப்போ நடக்கும்னு தெரியாது. ஆனால் இப்போ கதவு திறந்திருக்கு. இப்போ சுவிசேஷம் இன்னும்
பிரசங்கிக்கப்படுது. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாராவது ரட்சிக்கப்படாதவங்களாக இருந்தால் இன்றைக்கும் கதவு திறந்திருக்கு. கர்த்தர் உங்கள் இருதயத்தை தட்டி கொண்டு இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு அன்னைக்கு ஜான் கார்பர் கேட்டது போல் நான் அன்றைக்கி உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு கர்த்தரை தெரியுமா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? ஆர் யூ சேவ்ட்? அப்படி இல்லைன்னா இன்றைக்கே நீங்கள் இப்போ காலம் இருக்குது, இந்த காலகட்டத்துக்குள்ளே கர்த்தர்கிட்ட வந்துருங்க. ஏன்னா நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பிலிருந்து நீங்கள் விடுதலை பண்ண முடியும். ஒருவேளை அந்த காலகட்டத்தில் இருந்து நீங்கள் உபத்திரவ காலத்தில் இந்த செய்தியை கேட்டாலும் அப்பொழுதும் நீங்கள் மனம் திரும்ப முடியும். அதனால் எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் பின்வாங்கி போகாதீங்க. ரோமர் 5:9 சொல்லுது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கி இந்த செய்தியை கேட்குறீங்க, இந்த மாதிரி ஒரு அசௌகரியமான வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் கொஞ்சம் கஷ்டமான ஒரு பகுதியாக இருந்தாலும் நம்ம இதை பிரசங்கம் பண்ண வேண்டிய ஒரு அவசியம். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தால் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களாக இருந்தால் நித்தியத்தை உங்கள் பார்வையில் வைத்து அவசரமாக அந்த சுவிசேஷத்தை சொல்லி உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதபடி மற்றவர்களுக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரோடு சேர்ந்து வாருங்க. நமக்கு புரியுதோ புரியலையோ, கர்த்தரை தெரிந்து கொண்டு கர்த்தரோடு வாழுங்கள் என்று சொல்லி நாம் அவர்களுக்கு சொல்லுவோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இதோ உம்முடைய வாக்கு, உம்முடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் ஆண்டவரே. வேதத்தில் பார்க்கிறோம், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை முழுமையாய் நிறைவேறும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால் கர்த்தாவே, இதோ நாங்கள் எங்களை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் தாமே எங்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது உம்மை அறியாதவர்களாக இருந்தால் இன்றைக்கே அவர்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதபடி மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே அவர்கள் இருதயத்தில் இருக்கிற கடினத்தன்மை போக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் நித்தியத்தை முன்வைத்து அதை சரியான முறையில் தங்களுடைய திறமை, தங்களுடைய தாளந்து, தங்களுடைய பொருளாதாரம், தங்களுடைய வாழ்வின் நோக்கம் அனைத்தையும் நித்தியத்திற்கென்று செலவு பண்ணுகிறவர்களாய் சரியான முறையில் புத்திசாலித்தனமாய் அதை இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாய் இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றையும் உடைய கரங்கள் ஒப்படைக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவனுள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.